போராட்டம் நடத்திய இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் 1583 நபர்கள் மீது தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. போராட்டம் நடத்திய இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் 1583 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக முக்கிய செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. சம வேளைக்கு சம ஊதியம் கேட்டு நேற்று 5வது நாளாக எழும்பூரில் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் தற்போது 1583 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எழும்பூர் போலீசார் 3 பிரிவுகளின் கீழ் 1583 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்தனர். இதுகுறித்தான முக்கிய செய்தியை பார்க்கிறோம். போராட்டம் நடத்திய இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் 1583 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சம வேளைக்கு சம ஊதியம் கேட்டு நேற்று 5வது நாளாக எழும்பூரில் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எழும்பூர் போலீசார் 3 பிரிவுகளின் கீழ் 1583 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருப்பதாக தற்போதைய முக்கிய செய்தியானது வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்கிட கேட்கலாம். போராட்டம் நடத்திய இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் 1583 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சுப்பிரமணியன், இது குறித்தான முழு விவரங்கள். சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் சென்னையில் 5வது நாளாக நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். 4 நாட்கள் பல்வேறு இடங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த இடங்களில் நடந்த போராட்டம் தொடர்பாக அந்தந்த காவல் நிலையத்தில் தனியாக வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நேற்று எழும்பூர் தாளமுத்து நடராசன் மாளிகை அருகே சாலை மறியல் போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டனர். இதன் காரணமாக போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டதாக 1583 இடைநிலை ஆசிரியர்கள் மீது எழும்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அனுமதியின்றி கூடுதல், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல், சென்னை மாநகர காவல் சட்டம் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் எழும்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.